ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க 11 AM ஜனநாயகன் வித் டைட்டிலோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னென்னா எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கு 4 PM செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. சாட்டையோட தளபதி நிற்கிற மாதிரியான லுக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லை. பட் வந்து சிம்பிள் லுக்காக தான் இருக்குது. ஸோ சிம்பிள் லுக் போஸ்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஆணையிட்டால் அப்படிங்கிற மாதிரி, சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படிங்கிற தளபதி சொல்கிற மாதிரியும், அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸ் மாதிரியும் தான் ரெண்டுத்துமே சேர்ந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி வந்து இந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து பொலிட்டிக்கல் மூவியாக தான் தெரியுது. ஏன்னா 2 லுக் போஸ்டரையும் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ரிலேட்டடான மூவி மாதிரி தான் தெரியுது. ஸோ சம்பவம் பண்ணுறதுக்கு வினோத் அவர்கள் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ கதை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த 2 லுக்குமே வந்து நம்ம எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் விட்டுருக்காங்க. ஸோ என்ன கதைக்களம் எது அப்படிங்கிறதே புரியல. பட் ஆனால் 2 லுக்குமே பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் பேஸான ஸ்டோரி தான் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ 2 லுக்கு போஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப வந்து பரபரப்பாக எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதியோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும், செகண்ட் லுக் போஸ்டர் ஆகட்டும் தரமான சம்பவமாக இருக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா செகண்ட் லுக் போஸ்டர் வந்து சூப்பராக இருந்துச்சு. தளபதி இளைய தளபதி அப்படிங்கிற காம்பினேஷன். ஸோ கதைக்கேற்ற மாதிரி தான் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போஸ்டரையும் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேஸ் ஸ்டோரி வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கதை வந்து எதை மையப்படுத்தி நகர்த்துறாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே வெள்ளை வெஸ்ட்டு சட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாமே பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணிக்க செகண்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்குற மாதிரியான சாட்டை எடுத்து நாட்டை எடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களத்துக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து அரசியல் மையப்படுத்தி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுலையும் அதுலேயும் கொஞ்சம் வந்து பாலிடிக்ஸையும் கலந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வினோத். ஸோ அதை இந்த இதை பார்க்கும்போது லுக்ஸ் ரெண்டுத்துமே பார்க்கும்போது அதோட போஸ்டர்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ணுறது அதை தான். ஸோ இந்த ஸ்டோரி அதை ரிவால்வ் ஆகி தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த 2 லுக்கில் வந்து உங்களுக்கு எந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் லுக் தான். ஏன்னா அது தளபதியோட ட்ரெடிஷ்னலான செல்ஃபி லுக்கு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.